பரணி கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. தனுஷ் அவர்களோட ஓம் படம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், அந்த சாங் வந்து 25 மில்லியன் வியூஸ் கியூமுலேட்டிவா அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வாமா வாமா சாங், அந்த ஏர்போர்ட் வெர்ஷன், அதுவுமே இன்னைக்கு வந்து இதயமுரளி படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவினோட ஹாய் படம் அதோட தேர்ட் சிங்கிள் பச்சை புள்ள ப்ரோமோ சாங் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் August 14 ரிலீஸு. டிசி ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜாலியாக இருந்த ஒருத்தன், அந்த படம் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ஏஜிஎஸ் வாங்கியிருக்காங்க. கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க, என்ன ரிலீஸ் டேட் சொல்லலை. லெனின் பாண்டியன் அப்படின்ற தமிழ் ஃபிலிம், அது வந்து September 25 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸ் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அதோட டைட்டிலுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பன் பட்டர் ஜாம் டைரக்டர் தான் இந்த படத்துக்குமே வந்து டைரக்டர். அப்புறம் சூர்யா அவர்கள் ஜீது மாதவன் கூட படம் பண்ணுறாருல, அந்த படம் தீபாவளி ரிலீஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அஃபிஷியலாக சொல்ல, பட் கன்ஃபார்ம் தான் அந்த நியூஸு. யோகி பாபுவோட அர்ஜுனன் போய் பார்த்து அதோட பொறு மனமே பொறு சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரிஷிகாந்த் அனிஷ்மான் நடிக்கிற மொத ராத்திரி, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே ரிலீஸ் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, August 21 ரிலீஸு, ஃபேமிலி படம். அப்புறம் அஸ்வின் நடிக்கிற குட் நியூஸ், அதோட ஃபர்ஸ்ட் ஷெடியூலுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கட்டா குஸ்தி 2 நெட்ஃப்ளிக்ஸில் July 31 ரிலீஸ் ஆகுது. விக்ரமோட 63rd ஃபிலிம், அதோட ஃபர்ஸ்ட் ஷெடியூலுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்ட், அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரேணிகுண்டா 2, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏகவெளி, அதுவுமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்ட், அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகுது, அதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸ்பைடர்மேன் ப்ரீமியர் போயிட்டு இருக்கு. பிரஸ் ஷோ, எஸ், பிரஸ் அண்ட் மீடியா. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே பரணிக்கு ஒண்ணு செஞ்சு அனுப்பிச்சு விட்டேன். ரொம்ப சந்தோஷமா பரணி பார்க்கல. இல்ல பார்த்துட்டு என்ன பிளாக் பண்ணிட்டாரு. இல்ல பல்தான் நேத்து நீங்க அனுப்புனீங்கல்ல ஒரு மெசேஜ், எனக்கு இவர் சொல்லி அனுப்புனதால நான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னு புரிஞ்சிச்சு. அது டெலிட் ஃபார் மீ, அந்த மெசேஜ் கொடுத்தோம்னா டெலிட் ஆயிரும். இன்னைக்கு அனுப்புனது அப்படிதான், அதே மாதிரி டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு உங்களை பிளாக்கே நம்பிட்டேன். அதான் நம்பிட்டேன். ஏங்க பிளாக் பண்றேன்னா சும்மா அமுச்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது அமுச்சு விட்டா என்னங்க பண்றது? நான் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறது, ஓகேவா? நான் ஒரு 2 நாளைக்கு தான் பிளாக் பண்றேன்னு சொல்லி தான் பிளாக் பண்ணேன். அதத்தாங்க நானும் சொல்றேன், மெசேஜ் தாங்க பிளாக் பண்ணிட்டாரு. நீங்க பிளாக் பண்ணி என்னால உள்ளே வந்திருக்க முடியாதுல்ல. அப்படி இல்லாம இருக்கா பல்தான்? ஆமா, நீங்க இப்ப என்ன பிளாக் பண்ணிருந்தீங்கன்னா நான் உள்ள வந்திருக்க முடியாது. ஏங்க இல்லங்க, ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டாருங்க, ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்க, அவரு வந்து ஸ்பேஸ் கேட்க முடியலன்னு கேட்டாரு. இப்ப அது அப்படிதான் பாருங்க, நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஸ்பேஸ்க்குள்ள வராது, தூக்கி வெளியே போட்டுரும். நீங்க கோஸ்டா இருந்தீங்கன்னா கோஸ்டா இருந்தீங்கன்னா உள்ள வர முடியாது. நீங்க ஸ்பீக்கரா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நீங்க கோஸ்டா இருந்து யாராவது ஒருத்தர் ட்விட்டர் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்பேஸ்க்குள்ள வர முடியாது. அப்படியா? சரி, ஓகே. இல்ல ஒருத்தர் பிளாக் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவர் மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டாரு அன்பிளாக் பண்ணுங்கன்னு. அவர் மறுபடியும் மெசேஜ் பண்ணி அவருக்கு அன்பிளாக் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு முன்னாள் ஆதி ப்ரோ இருக்கிறப்ப நிறைய பேர் பிளாக் பண்ணிருக்க அவர் வருவாங்கல்ல, அந்த மாதிரி பிளாக் பண்ணாலும் எல்லாரும் ஜாயின் பண்ண முடியும் தான் நான் நினைச்சேன். வருது ப்ரோ, இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் ஃபுல் படத்தை ஒட்டிடுவானுங்க போல. கமல் எனக்கு தெரியல கமல், நான் எதுவும் பார்க்கல. இவர் அனுப்புனது ப்ரோ, நீங்க அது கூட பரவாயில்ல. ஒரு பேஜ் இங்க ட்விட்டர்ல இருக்கு, மொத்த படத்தையும் 5 நிமிஷமா கட் பண்ணி மொத்த படத்தையும் ஓட்டி வச்சிருக்கீங்க. இல்ல நான் வந்துட்டு பெருசா எதுவும் பார்க்கல, இவர் அனுப்புனது மட்டும்தான். வந்துட்டு நேத்து வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது சும்மா உங்களை பயமுறுத்திருக்கா பாருங்க, அது ஒண்ணும் இல்ல, பேக்கு. ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் நீ வந்தோடனே அதை டெலிட் ஃபார் மீ கொடுத்துட்டு நான் உடனே வந்து இது பண்ணிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெசேஜ் பண்ணிட்டு தான் பிளாக் பண்ணேன். எத்தனை மணிக்கு போறீங்க கமல்? சத்தியமா ஐடியா இல்ல கமல், எனக்கு வந்துட்டு நைட் 7 மணிக்கு புக் பண்ணிருக்கேன். நீங்க இருங்க அஜித் தான். நான் வந்துட்டு சும்மா 7 மணிக்கு 7:15 ஷோ, ஈவினிங் ஷோ நான் புக் பண்ணியிருக்கேன் சேலம்ல. அதுக்கப்புறம் நான் ரேண்டமா ஈவினிங் செக் பண்றப்போ திருச்சியில காலையில 8 மணி ஷோ டால்பி சினிமால போட்டிருந்தான், இங்கிலீஷ் வெர்ஷன்.
நான் வந்துட்டு புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த ஷோ போகலாமா இல்லை இது போகலாமா. காலையில் நான் 8 மணி ஷோ போகணும்னா நான் காலையில் 4:30க்கெல்லாம் எந்திரிக்கணும். 4:30க்கு எந்திரிச்சு கிளம்பி போய் அது பஸ்ஸும் அந்த டைமிங்க்கு நம்ம ஏர்லி மார்னிங்ன்றதுனால தெரில. இப்போ டே டைம்னா நமக்கு ரெகுலர் இன்டர்வல்ல 15 நிமிஷத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பஸ் இருக்கும், நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏர்லி மார்னிங்ன்றதுனால அது லிமிட்டடாக தான் இருக்கும் பஸ்ஸு, அதனால அதுவும் ஒரு தலைவலி. அதனால இன்னும் முடிவு பண்ணல நான் எப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் 1/2 hour முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி போகணும். ஒரு 3.5 hours ட்ராவல் இருக்கும், 3 hours ட்ராவல் இருக்கும். 1/2 hour முன்னாடி போகணும்னா ரொம்ப கஷ்டம். 8 மணி ஷோக்கு நான் 4 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து இறங்கணும். அதனால இன்னும் முடிவு பண்ணல எப்படின்னு. கமல் ரன் டைம் எவ்வளோ? 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம். 6 மணிக்கே இன்னைக்கு ப்ரீமியம் நாங்களோ 9 மணி ஆச்சு, ஒரு ரிவ்யூ காணும். சுமார் போட்டிருக்காரு 6 மணிக்கு ப்ரோ. சுமார் ப்ரோ முன்னாடி இதெல்லாம் தெரியுமா பர்லியோ? என்னது முன்னாடி பாட்டோட கதை என்ன நடந்துச்சு அதெல்லாம்? முன்னாடி பாட்டோட கதை தெரியுமான்னு தெரியல. நான் அவர்கிட்ட இதுதான் கேட்டேன், நான் இந்த லோக்கி சீரீஸ், டேர் டெவில் சீரீஸ், பனிஷர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்ட்டு. அவர் ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டேன், 4.5 கொடுத்துருக்காரு. ஓகே, நான் எதுவும் படிக்கல, அதுக்கப்புறம் விட்டுருங்க. என்ன பிரதர், நெக்ஸ்ட் மந்த்தும் அதுக்கு அடுத்த மாசமும் அவ்வளவு படம் இறங்குது, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஆக்சுவலாக நிறைய படம் மே மந்த்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. அந்த எலெக்ஷன் இது பரபரப்புல அப்படியே தள்ளி 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 போட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படமும் ரிலீஸ் ஆனதுனால ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லாட்டு. ஸோ அதனாலதான் எல்லாம் அது பிளாக் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஜியோ கூட வந்துட்டு ப்ராபப்ளி நான் செப்டம்பர்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் டிசி 2 வாரம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த வாரமே 3 படம் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 3 படம் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் ஐஎம் கேம் வேற வருது. அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்து 3 படம் வருது. அதுக்கு அடுத்து 3 படம் என்னதுங்க? இது டாக்ஸுக்கு, கராத்தே பாபு, ட்ரெயின் வருது இல்ல. கராத்தே பாபு டவுட் தாங்க, ட்ரெயினும் டவுட் தான். நான் கராத்தே பாபு ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். கராத்தே பாபு ஞாபகப்படுத்துறீங்க. பிரகாஷ் ப்ரோ, கராத்தே பாபு வராதா? அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அந்த படம் வராதுன்னு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் டைரக்டர் ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஜெயம் ரவியோட போட்டோ போட்டு தனி ஒரு டேட்ல வர படம் என்ன இருந்தாலும் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். சொல்லிட்டு இருக்கேன். வலைபேச்சுல சொன்னாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. யாரும் வாங்காதீங்கன்னு சொல்றாங்களா? ஆமா, ஏதோ லீகல் பஞ்சாயத்து இருக்குன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா, அந்த ஏகே ஃபேன்ஸ் குரூப்ல நம்ம ஏதாவது அப்டேட் சொன்னோம்னா நம்பவே மாட்டாங்க. ரமேஷ் பாலா சொன்னோடனே பாத்தீங்களா அப்ப அந்த அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது அந்த படம் வராது, சிக்கல் வராதுன்னு சொன்னோம், நம்ப மாட்டாங்க. வலைபேச்சு சொல்றாங்களா உடனே நம்பிட்டு டக்குன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அவங்கதான் நம்ம காந்தி பாபு மாதிரி எது சொன்னாலும் அது கூட சேர்ந்து ஒரு கதை சொல்றாங்க. நீங்க வராது மட்டும் சொல்லிட்டு போயிடுறீங்க, சப்புன்னு முடிஞ்சிருது கதை. இங்க பாருங்களா, உண்மை கதையா தான் சொல்லலாங்க. பல காரணங்கள் இருக்கு. இல்ல உண்மை மாதிரியே கதை சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப திட்டவும் முடியாது. ஏன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதி இல்ல நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸ் பூரா ஆகஸ்ட் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ என்ன போட்டு முறத்தட்டி அடிக்க போறது உறுதி. அதான் மட்டும் சொல்லிடுறேன். என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன், கொஞ்சம் இவரும் சொல்ல மாட்டேங்கன்னு சொன்னார்ல, கதை சொல்லி சொல்றாருல, அந்த மாதிரி ஒரு என்ன போட்டு பொலன்னு பார்க்க போறீங்க, அது மட்டும் உறுதி. ஏன் ஏகே அப்டேட் கின்னு வருதா? அதுக்கு எதுக்குங்க என்ன பொழக்கணும்? சரி பிரகாஷ் ப்ரோ கன்ஃபார்ம் தானே தீபாவளி? அது விஷால் தான் என்ன போட்டு பழக்க போறாரு முதல்ல. நான் தான் ரொம்ப காலமா சொல்றேன் சூர்யா பாட்டிசன் தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணு, திரும்ப பாருங்க டெய்லி வந்து கேட்டுவிட்டு. பிரகாஷ் ப்ரோ ஒண்ணு இல்ல, நாளைக்கு வலைபேச்சுல இருந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணுவாங்க நம்பிட்டு வலைபேச்சு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி குசியா கேட்க போறாரு. இல்ல அந்த படம் சீரியஸா அவன் சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். நெட்ஃபிளிக்ஸ் அவன் வந்து இந்த வருஷம் தான் படம் வரணும் அப்படின்னு ஒரே அடியா சொல்லிட்டான். அவன் கொடுத்துருக்க டேட்டு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க நீங்க ஏற்கனவே ஹானர் பண்ணிருக்க அமௌண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுறோம். ஏற்கனவே கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்க தீபாவளிக்கு படத்தை கொடுக்கலன்னா நாங்க அடுத்த வருஷம் படத்தை வந்து வாங்குறதா வேணாமான்னு யோசிச்சு சொல்லுவோம். 50% தான் அமௌண்ட்டுங்கிறது. அது இப்போ உள்ள அமௌண்ட் 50%, அது கேரண்டியா சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் ஸ்லாட் நாங்க வந்து ஏதாவது நெட்ஃபிளிக்ஸ் பண்டிகை அப்படின்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த பண்டிகை போட்டு
அதுல எல்லா படங்களுக்கும் பட்ஜெட் ஒதுக்குனது போக மீதி இருந்தா நான் உங்க படத்தை வாங்குறப்ப அதுல 50% தான் அமௌண்ட் இப்பயே சொல்லிட்டேன். அதுவும் கேரண்டி கிடையாது. ஓகேவா? இதுதான் டீல். ஆனா ஓடிடி தான் பிரகாஷ் இங்க அண்ணா, வந்து ஸ்டீல் பண்றாங்க. அப்ப மார்ஷல் என்ன கதை? மார்ஷல் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கான், அது வந்துருமா மார்சல் இந்த வருஷம்? வாங்கியிருக்கான், படம் ஷூட்டிங்கே முடியலையா? அப்ப என்ன பண்ணா அவன் பட்ஜெட்டை குறைச்சிட்டு அவன் படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிடுவான் அடுத்த வருஷத்துக்கு. ஓகேங்களா? அந்த படத்தை அடுத்து தள்ளி தள்ளி விட்டுருவான். மார்சல் தான் ஷூட்டிங்கே முடியல. சொல்ல போனா ஷூட்டிங்கே போகல மார்சல். இப்ப ஃபர்ஸ்ட் சிட்டி ஆமா ஆமா. நிப்பாட்டினாங்கல்ல, அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்ப அடுத்து அவங்களுக்கான எந்த படமும் தீபாவளிக்கு இல்ல. இப்ப அவங்களுக்கு இப்ப கொடுத்துருக்க ஒரே படம் சூர்யா 47, அதுவும் வரலன்னா அவங்க டென்ஷன் ஆயிடும். அதனால அவங்க சொல்றாங்க சூர்யா படத்தை நீங்க வந்தே ஆகணும். மார்சல் ஷூட்டிங் முடியல, அரசல் இன்னும் டிஜிட்டல் விற்கல, இன்னும் அரசல் நெட்ஃபிளிக்ஸ்ல போகுதுனாலும் அவங்க ஷூட்டிங் முடிக்க முடியல. ஓகேங்களா? அப்ப நீ அரசனும் இல்ல, மார்சலும் இல்ல, சேவன் பொங்கலுக்கு போயிடுச்சு. அப்ப எந்த படமும் இல்லைன்னா அவங்க வெறியாயிருவாங்க. நமக்கு அது ஒரு பெரிய ஸ்டார் படம் தீபாவளிக்கு நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணணும். இல்ல பரணி, சேவன் இதுக்கு போயிடுச்சு, தீப பொங்கலுக்கு போயிடுச்சு. அவன் டீல் முடியல அவங்களுக்கும். அது ஓகே. புரியுதா இல்லையா? இப்ப சூர்யா படிச்சவங்க அடுத்த படம் அவங்களால வாங்க முடியாது இல்லங்கிறேன். ரெடியா இருக்கு எந்த படமும் இல்லையா ஸ்டார் படம். ஓகே ஓகே. அவங்க அதான் ஆனா சொல்லிட்டாங்களா, பிரகாஷ் சூர்யா அண்ணா, படிச்சவன் வரணும். வரலையா அடுத்த வருஷம் நீங்க போனீங்கன்னா நாங்க படத்தை வாங்குவோம்னு சொல்ல முடியாது கேரண்டிட்டு. அப்படி வாங்கினாலும் 50% தான், அதுவும் கேரண்டியா சொல்ல முடியாது. நாங்க எங்க படத்தை மற்ற படங்கள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வைப்போம்பாங்க. அப்ப நீங்க அடுத்த இன்னொரு டேட்டை போகணும்னா இவங்களுக்கு கேட்டு தான் டேட்டா போடணும். அது நீங்க பொங்கல் போகலாம், அவங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்லாம் போட்டு அது ஏப்ரல் போகலாம், மார்ச் போகலாம், மே, எப்படி வேணாலும் தள்ளி போகலாம். அதனால இவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தீபாவளி தான். அதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை, அவங்க கொடுத்துருக்க ஒரே ஆப்ஷன் தீபாவளி தான். இதுல என்னன்னா ஹீரோக்கு ஓகே, அவரு தானே ப்ரொடியூசர், அதனால அவராகவே ப்ரொடியூசராகவும் ஓகே. ஆனா டேரக்டர் தான் எனக்கு நெருக்காதீங்க, நாங்க வந்து டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றோம், அதுக்கப்புறம் டேட்டா போட்டுக்கலான்னு இருக்கிறாரு. நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுக்கிறேன், படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறைய இருக்கு, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரஃப் வெர்ஷனாச்சும் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்க டேட்டா போடுங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், அந்த சிக்கல்ல ஓடிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அந்த ஆகஸ்ட் 10 சொன்னீங்கல்ல, அது என்ன அரசனா? அரசன் அப்டேட்டா? அதுக்கு எதுக்கு என்ன விஷால் அடிக்கணும்? அடிக்கிறது இல்ல, வந்து விஷால் ப்ரோ தான் முதல் திட்டு அடிப்பாரு நீங்க, அதுக்காக கேட்டேன். அதுக்கு விஷால் அடிப்பாருன்னா அது வேற ஒரு காரணமா அடிப்பேன். அது அடிப்பாருன்னு சொல்றேன், விஷால காணாம வேற. பிரகாஷ் ப்ரோ, இந்த சர்தார் 2 ரிலீஸ்க்கு இன்னொரு 1.5 மாசம் தான் இருக்கு. ஏதாவது பண்ணுவாங்களா இல்ல அப்படியே படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டு போயிருவாங்களா? இல்லைங்க, அவங்க வந்து விஸ்வநாதன் சன்ஸ் கூட ஏதாவது அட்டாச் பண்ணி விடுவாங்க. டீசர் ஏதாவது வருமா அப்போ அது ரிலீஸ்க்குள்ள? வருங்க. அப்புறம் டீசர் ஏதாவது வரும், வந்து அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க, அது கூட அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. டிமாண்டி காலனி 3 தள்ளி போகுங்கிறாங்களே, உண்மையா? அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லைம்ப. நானு தள்ளி போனா அந்த படத்துக்கு நல்லதோ இல்லையோ மற்ற 2 படங்களும் சூப்பர் நல்லது. ஆனா அந்த டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா வந்து அங்கிட்ட 4 நாள் லீவு, உங்க விநாயகர் சதுர்த்தி லீவ் வந்து வரணுக்கு எங்களுக்கு 3 நாள், அப்புறமேட்டு இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ்லாம் அப்படி இந்த இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதுவும் போவோம். கடைசி மாசம் கடைசி வீக்கெண்ட் வந்து குவார்டர்லி லீவும் வந்துடும். செப்டம்பர் 25 போல லீவ் வந்துடும். பிரகாஷ் அண்ணா, டிமாண்டி காலனி 3 தள்ளி போகுதுன்றாங்களே, உண்மையா? அதத்தாங்க சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதாங்க சொல்லிட்டு இருக்காரு விஷால் ப்ரோ. சாரி எங்க போனீங்க விஷால் ப்ரோ? ஏன் ப்ரோ டக்குனு கட் ஆயிடுச்சு, சாரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பார்ப்போம். ஆகஸ்ட் 10 சொன்னதுக்கு வேற ரீசனு, 9 அல்லது 10 அடிக்கும் போது பேசிக்கலாம். ஒரு அடி வாங்கும்போது சொல்றேன், ஏன் அடி வாங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஏன் அடிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பிரகாஷ் அண்ணா, கேட்க சூப்பரா இருக்கு இந்த பாட்டு, நேத்தைய விட இன்னும் நல்லா இருக்கு. அப்படிதானே சாயா பேங்கர் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் நேத்து ஸ்பேஸ்ல டீசென்ட்னா எனக்குமே கேட்க சூப்பரா. ப்ரோ, அவரு ஒரு இது பண்றாரு. நீங்க இப்ப கேட்டு இப்ப இது பண்ணீங்களா? இந்த மாதிரி பாட்டு வாஸ் பீச்சாங்கலாம் நடுவுல ஒரு மெலடியுமே ஒண்ணு போட்டுறாரு. அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, எல்லா பாட்டுலயும். இதுலயும் ஒரு நடுவுல ஒரு மெலடியுமே கேக்குறோம், அப்படியே பாட்டும் பிடிச்சு. எனக்கு இன்னைக்கு அப்படியே அந்த பாட்டு செல்லமே லைனால சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் அப்படிதான். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அந்த லைன் தான் போட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அதை கேட்டு ஃபுல் பாட்டை கேட்டா அதுவும் நல்லாதான் இருக்குது. அப்படியே இதாயிருது. நோட் ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, நேத்து நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அதுல மம்முட்டி இருக்காரா அந்த சாங் ஷூட்டிங்? அந்த சாங் ஷூட் நடந்தப்ப அவரு கூட வந்தாரு, மம்முட்டி கூட அந்த இடத்துல. அவரும் ஒரு வாரம் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு ஃபுல்லா. அந்த செட்டு ஃபுல்லாவே மம்முட்டியோட போட்டோ போட்டு தான் வச்சிருந்தது பேனர். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. பர்னி, இந்த வதந்தின்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, சசிகுமார், அது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா புரியுமா? சரி சார், இது மோஸ்ட்லி தான் இருக்கும், ரிலீஸ் தான் தெரியும்.
தெரியல ரிலீஸ் நான் விஷால் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் புரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் நேத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் என்ன பார்க்க ஆரம்பிச்சீங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்க்கதான் பார்ட்டே நிறைய ஆரம்பிச்சிட்டீங்களேங்க. பேருக்கு மறந்து போயிருக்கும். எந்த படத்தங்க சொல்றாரு? வதந்தி 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 வேற சீசன் 2 ரிலீஸ் ஆக போதுல்ல. பிரகாஷ் பாய், தனி கதை தான் வினோத். ஆனா இது நீங்க பாக்குறதுனா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் பார்த்துருக்கேன், இப்ப என்ன இருக்கு? இது இப்போ போர் அடிக்குது, படம் இல்ல. இன்னும் டைரக்டா ஃபைனல் எபிசோடு பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. பிரகாஷ் ப்ரோ இப்போ இந்த இந்த வெப் சீரிஸ் தான் எங்க ஊர்ல ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொன்னீங்க, இதானா அது? எனக்கு தெரியலங்க. நீங்க அன்னைக்கு வதந்தி நீங்க இதானா அது? காஞ்சிபுரமா? அன்னைக்கு சொன்னீங்கன்னா வதந்தி நீங்களே கரெக்ட் அது இதுதான். அதுல தாடி இல்லாம நல்லா லுக் செம்மையா இருந்தாரு ப்ரோ. அதுல வருங்க, ஃபர்ஸ்ட் லுக் நான் பார்த்து போட்டுருக்காங்க. வரும். ஆனா பிரகாஷன் ஒண்ணு கவனிச்சீங்களா? சொல்லுங்க. சூப்பரா இருக்கு வினோத் வாய்ஸ். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்ததா இருக்கு இன்னைக்கு எனக்கு. போங்க, சத்தம் இல்லாம அமைதியா ரூம்ல விஷால் ப்ரோ ரூம்ல எக்ஸைட் எதுவும் போடாம ஏசி போட்டுன்னு சாப்பிட்டுன்னு பேசுறேன் உங்ககிட்ட. இன்னொத்து இப்படி கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. அவரு ஏசி போட்டோன்னு சொன்ன விஷால் குசி ஆயிட்டாரு. இப்படிதான் ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, நீங்க பாட்டுக்கு ஏசிய போட்டு ஜம்முன்னு இருங்க, ஜாலியா இருங்க, நிம்மதியா இருங்க, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பிரகாஷன ஏசினா தான் ஞாபகம் வருது. கரண்ட் பில் தெரிச்சிடுச்சுன்னா இந்த வாட்டி ரொம்ப வருத்தமா இருக்கு. தெரிச்சிடுச்சு. 7000 ரூபாய் பரணி. ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு ஃப்ரெண்டு வந்தாரு. வந்துட்டு ஏன் பிரகாஷ் எனக்கு கரண்ட் பில் எவ்வளவு அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னாரு. எவ்வளவுன்னு சொன்னேன், 13,000. 13,000 உடனே பக்கத்துல இருந்தவங்க, உங்களுக்கு 13,000க்கு ஷாக் ஆகுறீங்க, அப்ப நான் ஏன் ஷாக் ஆகாம இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டா 42,000 வந்திருக்கு. போன வாட்டி எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். போன வாட்டி வந்துச்சு எவ்வளவு வந்துச்சுன்னா, போன வாட்டி 6,000 என்னமோ வந்துச்சான். அவங்க கணக்கு பண்ணி போட்டிருப்பாங்க, 8 மடங்கு 7 மடங்கு 6 மடங்கு சும்மா போடுவாங்க போல நம்பர்ல. 6,000ல இருந்து 6 8 48ங்கிற மாதிரி 42,000 வந்திருக்கு கரண்ட் பில்லு. என்ன கணக்குன்னு தெரியல. ஆனா அவங்க ஷாக்கே ஆகல. தெரியல ஏன் வந்திருக்குன்னு தெரியல. விஜய் சித்து 65,000 சொல்லியிருந்தாரு அவர் வீடியோல. 65,000 பிரகாஷ் ப்ரோ எனக்கு செம ஷாக். சீரியஸா நான் கேரளால இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஏசி இல்லாமலேயே அது ஆபீஸ் வந்துட்டாரு கேரளா அதை தூக்கிக்கிட்டு. கேரளால கரண்ட் பில் அதிகமா வந்துச்சா ஏசி இல்லாமயே. ஆனா தமிழ்நாட்டுல கரண்ட் பில்லோட ஏசியோட போட்டு கம்மியா தான் வருதுன்னு சொல்ல வர்றாருங்க. அதான் சொல்ல வர விடுங்க கமல். அங்கெல்லாம் சாலிடா வந்துட்டு 4,500 5,000 வரும். பட் ஆனா வந்துட்டு இங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து 1,500 to 1,700 அந்த ரேஞ்ச்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏசி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு லாஸ்ட் மந்த் வந்துட்டு 4,500 சம்திங் தான் வந்துச்சு. சமஷாக்கு நான் கூட அதிகமா வரும், ஏன்னா எல்லாருமே அதிகமா சொன்னாங்களா, அதனால நானும் அதிகமா வரும்னு நினைச்சேன். பட் 4,500 வரும், எனக்கு கொஞ்சம் ரீசனபிளா தான் இருந்துச்சு. விஷால் ப்ரோ டெபாசிட் ஏதாவது போட்டாங்க செக் பண்ணீங்களா? இயர்லி ஒன்ஸ் டெபாசிட் இல்ல போடுவோம். முனிஸ் ப்ரோ அது தெரியல. போன மாசம்லாம் 3,000 தான் முனிஸ் வந்துச்சு. இந்த மாசம் தெரிச்சிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி தான் ஏசி யூஸ் பண்ணேன். நான் அந்த மீட்டர்ல ரீடிங்லாம் இன்னும் பார்க்கல. நமக்கு இந்த கூகுள் பேல காட்டும்ல இவ்வளவுதான்டான்னு, அதுல வச்சு சொல்றேன். இந்த ரீடிங் எல்லாம் பார்க்கணும் போயிட்டு. ரீடிங் எடுக்க வரான்ல அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்லாப் வந்து மாத்தி போட்டுருவாங்க. ஒரு ஸ்லாப்புக்கு மேல போனா ஒரு ஏசி 2 ஏசி அது மாதிரி ஏதாவது பண்றானுங்க. ஒரே ஒரு ஏசி தாங்க. அது ரொம்ப அதிகம் ப்ரோ, ரொம்ப அதிகம் அது. ஆமா என்னன்னு ஒண்ணு புரியல. போங்க விஷால் உங்களுக்கு ரொம்ப சரி விஷால் ப்ரோ 14 இவ்வளவு படம் வருது தாங்குமா விஷால் ப்ரோ? 14 ஏங்க வேற படம் வருது. நம்பாதி படம் 3 வருது இல்ல, சூர்யா விஷால் அப்புறம் மகுடாவிட்டு வரையலா. ஓகே ஓகே. ஆமா அவரு வர இப்பதான் பிரகாஷ் பார்த்தேன். ஹாய் நல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். மகுடா தெரியல. மகுடா நான் டார்க் ஹார்ஸ்னு சொல்லிருக்கணும். மெய்யே விஷால் ப்ரோ நான் மறக்க மாட்டேன். 14ஆம் தேதி வர்றேன். சரி பொறுத்திருந்து பார்ப்போம். 7ஆம் தேதியும் வருவேன், 14ஆம் தேதியும் வருவேன். ரெடியா இருக்கு. 7ஆம் தேதி ஏன்பா வர? டிசி ஓ டிசி. ஆமாமா டிசி கன்ஃபார்ம் டார்க் ஹார்ஸ். ஆனா சரி எல்லாரும் விடிய காலைல பிரம்ம முகூர்த்தத்துக்கு எஞ்சிருங்கோ. நாளைய காலுக்கு ட்ரெய்லர் வருதோ, பார்த்து ரசிப்போம். சும்மா இருங்க சார். நமக்கு தியேட்டர்ல போடுவாங்க விஷால் ப்ரோ. அத சொல்லுங்க கமல். விஷால் ப்ரோ ஸ்பைடர்மேன்ல இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு 5 மணிக்கு போட்டுருக்கல, எப்படி விஷால் பாத்தீங்களா? அது ஸ்பைடர்மேன் 5 மணிக்கா? 5 AM. நீ வேணா நம்மளோட டிக்கெட் நீங்க போய் பாத்துருவாங்க. இப்ப நான் போட்டு வச்சிருந்தாங்க. அது எப்படி பிரகாஷ் ப்ரோ அது பாத்தீங்களா நீங்க?
அப்படிலாம் வாய்ப்பே இல்லையே. தூத்துக்குடியில நான் எல்லா இடத்துலயும் போட்டுருக்காங்க. விஷால் இதுக்கு போடல, டீமான் ஸ்லேயருக்கு போடலையா விஷால் 5 மணி ஷோ நம்ம ஊர்ல? இல்ல இல்ல விஷால் bro, நீ போய் பாத்துட்டு வா bro. இதுக்குமே 5 மணி போட்டிருந்தாங்க. அந்த 5 மணியா? அந்த அலங்கார் கேபிஎஸ் அலங்கார்னு ஒரு தேட்டர்ல போட்டிருந்தாங்க. நானும் போயிட்டு வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க போல தெரியாம, அப்புறம் இப்ப போய் பார்த்தேன் அது இது பண்ணிட்டாங்க. 9 மணி ஷோ தான். அதான ஓபன் பண்ணிட்டது. உண்மைதான் உண்மைதான். கலை அலங்காரம் தேட்டர்னு போட்டிருந்துச்சு தூத்துக்குடி. கலையரங்கமா இல்ல கலை அலங்காரமா? அதாவது அது தெரியல கரெக்டா. ஆனா அந்த தேட்டர் தான் 5 மணி ஓபன் பண்ணிருந்தாங்க. டிக்கெட்டும் ஃபுல்லா ஆச்சு. டீமான் ஸ்லேயர் போட்டாங்கல்ல உங்களுக்கு இங்க 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தேட்டர்ல. ஏங்க அப்படிலாம் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லையேங்க. அப்படியா என்ன? பிரகாஷ் ப்ரோட்ட கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ ஞாபகம் இருக்கா? பிரகாஷ் ப்ரோ இல்லங்க, கவர்மெண்ட் தான் அளவு கிடையாது. அது எப்படி போடுவாங்க? அளவு கிடையாது. அதுதான் அப்ப செம ஷாக்கா இருந்துச்சு விஷால், எப்படி 4 மணி ஷோ போடுறாங்கன்ட்டு. அப்போ சீரியஸா அது இருந்துச்சு. எனக்கு எனக்கு 90% நான் ஷோரா சொல்லுவேன். இப்ப இதுக்கு விஷால் எனக்கு ஸ்பைடர்மேன் 8 AM ஷோவே எப்படின்னு தெரியல விஷால். ஆமா, என்ன புரியல எனக்கு. சரி விடுங்க. நான் 8 மணி ஷோ புக் பண்ணி வச்சிருக்கிறேன். போறேன்னு தெரியல, ஆனா புக் பண்ணி வச்சிருக்கிறேன். பரணி ப்ரோ, ஆனா ஸ்பைடர்மேனுக்கு ஹெவி கேம்பெயினிங்கா இருக்கு. என்ன ப்ரோ? ஸ்பைடர்மேனுக்கு கேம்பெயினிங் ஹெவியா இருக்கு உங்க சைடுல. நான் பண்ணுவேன் ப்ரோ. நாம பரணி சைடுல சொல்றீங்களா? ஓகே ஓகே. அது ப்ரமோஷன்லாம் ஏன் வர போறாங்க அவங்க? நான் போடுவேன் ஸ்பைடர்மேன்னா கண்டிப்பா. ஆரா போட்டிருக்காப்ல இன்னைக்கு டேட்டுக்கு வீட்டுல ஸ்பைடர் இருக்கிறத விட ஸ்பைடர்மேன் டிக்கெட் வச்சிருக்கிறவன் தான் பெரிய ஆளுன்னு மாறா ட்வீட் போட்டிருக்காப்ல. ஆரோ தானே? எதையாவது கனெக்ட் பண்ணி வந்துடுறான். மாறா மஜாவா சுகன் சொல்றீங்களா இல்ல ஆரோ மாறா சொல்றீங்களா? சூர்யா மாறாவை சொல்றாங்க. மாறா சுகன் ப்ரோ இல்லங்க, சுகன் ப்ரோ வேற மாதிரி. ஆரோன்னு கேட்டுச்சு எனக்கு. ஆரோன்னு கேட்டுச்சு அவரோட ஐடி பேரு. ஓகே ஓகே. ஆர்ஜே விஷால் நான் மேக்ஸ் கரெக்டா இருக்கா? டியூன் 715 பில்லியன் பார்த்தேன். கிருஷ்ணங்க அப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுங்க. அன்னைக்குதான் ஓகே கம்மனா நீ சொல்லிட்டு இருந்தான். ஆனா டியூன் 2 சொன்னேன், நீங்க வெறும் டியூன் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கீங்க. சரி ஓகே விடுங்க. எனக்கு என்னமோ ஒரு பெரிய MCU படம் வருது, ஒரு மாதிரி ஒரு ஆர்வமே இல்லாம இருக்கு விஷால் ப்ரோ. நாளைக்கு பாருங்க மாவீரன், நாளைக்கு பாருங்க. பாத்துமா உங்களுக்கு எக்ஸைட் ஆகல மாவீரன்? நீங்க போறீங்களா இல்லையா? நான் 2 மணிக்கு போறேன். பரணி ப்ரோ அவருக்கு அவர் அதெல்லாம் கடந்து முதிர்ச்சி நிலைமைக்கு போயிட்டாரு பரணி ப்ரோ. இல்ல ஆனா எனக்கு வந்துட்டு மாவீரன் பர்சனலா டூம்ஸ்டே விட இதுதான் கொஞ்சம் ஹைப்பா இருக்கு. எனக்கு டூம்ஸ்டே தான் தெரியல, எனக்கு அது வரப்ப ஹைப் வந்துருன்னு வைங்களேன். இது நல்ல கொஞ்சம் எனர்ஜியா தான் இருக்கேன். பாப்போம் விஷால். அது ஒரு இது எண்ட் கேம் மாதிரி ஒரு எண்டிங்ல ஒரு 4 தியேட்டர் மூவ்மெண்ட் போதும் விஷால். அவ்வளவுதான் கொடுத்திருவாங்க. அது இல்லாம அதுக்கு முன்னாடி எண்ட் கேம் என்கோர்னு வேற ஒன்னு ரிலீஸ் பண்றாங்க. 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ். ஆமா 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் பிளஸ் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் ஆட் பண்ணிருக்காங்களாம். இந்த வாட்டி இங்கிலீஷ்ல பாக்கணும். நான் போன தமிழ்ல போயிட்டேன் எண்ட் கேம். ஐயோ தமிழ்ல இந்த வாட்டி பயமா இருக்கு, வேண்டாம்ன்ற. தமிழ்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எண்ட் கேம் என்கோர். விஷால் ப்ரோ வருவாரு. விஷால் ப்ரோ இருக்கு ப்ரோ. 5 மணி நேரத்துல போய் பாருங்க. 5 மணி ஷோ என்ஜாய் பண்ணுங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா வணக்கம். 5 மணி ஷோ இருக்கு. வணக்கம்ண்ணா வணக்கம். ப்ரோ எது வேணாலும் பேசுங்க. ஸ்பைடர்மேன் ஸ்பாயிலர் அந்த பக்கம் மட்டும் ஸ்பாயிலர் பேச மாட்டேன்பா. நான் ஸ்பாயிலர் போட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அண்ணா இப்ப பாத்துட்டீங்களா? படம் முடிஞ்சிருச்சா? ஐயோ சூப்பர். ஓகே ஓகே. நான் ஸ்பாயிலர் பேச மாட்டேன். நல்லா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு. யார் சொல்றதும் எதுவும் கேட்காதீங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணி நீங்களே போய் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அதோட விட்டுருங்க. நாளைக்கு உங்க மனசெல்லாம் புண்படுத்த விரும்பல. அது மெயினா பரணி என்ன சொல்லியிருக்கானா, நீங்க ஏடா கூடமா எதனா பேசுனீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கான். என்ன ஸ்பேஸ்ல இருந்து தூக்கி போட்டுருவேன். ஆல்ரெடி அவர் பல்டான பிளாக் பண்ணிட்டாரு. அதுதான் என்ன ஸ்பேஸ்ல இருந்து தூக்கிடுவேன், நான் யோசிக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பரணி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா பாத்துக்குங்க எனக்கு எதுவுமே 2 நாளைக்கு வரையும் என்கிட்ட பேசாதீங்கன்ட்டான். நான் அப்பவும் பேசுறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஆமா படம் முடியிற வரையும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னா, சரி ஓகே இவ்வளவு சொல்லும் போது நம்ம அது எதுவும் அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு. என்ன இது
எமோஷனலா இருந்தது. பாருங்க. அண்ணா சுகுமார் அண்ணா ஓகேண்ணா கன்ஃபார்ம்ண்ணா கண்டிப்பா போறேன் போஸ்ட் நாளைக்கு. கிரெடிட் இருக்குப்பா. போஸ்ட் அண்ணா கிரெடிட் பிரமசுக இருக்கு. ஹந்திரபோத்ரா ஹந்திரே ஜஃபாக்யா இல்ல எதுவும் சொல்லல, இருக்கு. அது இருக்குன்றத வந்து மட்டும் தான் சொல்றேன். மாதர் ஏன்னா படத்துல போஸ்ட் கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க, விட்டுருங்க. அது தெரியும்ல. அவ்வளவுதான். ஒண்ணுதான் இருக்கு, அதுவும் பரணி தான். எனக்கு பரணி சொல்லிட்டு எனக்கே தெரியும். சும்மா இறையா எப்பா இங்க பாதி பேர் ஏந்து போயிட்டாங்கப்பா. எல்லாரும் ஏந்து போயிட்டாங்க. அதுல என்ன ஹைலைட்னா, கொஞ்சம் நான் படம் பார்த்துனே இருக்கும்போது பாதி பேர் சவுண்டு கரு கரு கருன்னு ஒரு நிமிஷம் பின்னாடி சுகுமார் சவுண்டு. அண்ணா, எந்த தியேட்டர்ல பாத்தீங்க? பிரசாத் லேப்ல விஷால். பிரசாத் லேப்ல போய் நீ பிராண்டியோட பாத்து வந்திருக்கேன். இல்லப்பா, போன நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுப்பா. லேப்னா என்னப்பா உங்களுக்கு எல்லாம் இதுவா போச்சா? நல்லா இருக்கும்ப்பா. இருந்தாலும் 3D வந்து 3D அதுதான் சொன்னேன். 3Dல பாக்கலாம். இந்த படம் வந்துட்டு நிறைய 3D ஒர்க்ஸ் இருக்கு, அது பார்த்தாலே தெரியும். 2Dல தான் பார்த்தேன், பட் இருந்தாலுமே இது 3Dல பார்க்க வேண்டிய. இல்லப்பா, இங்கிலீஷ் தான், தமிழ்ல பாக்கல. தூங்கிருப்பாங்க பசங்க சொல்றது கரெக்டா. அதுதான் கருங்க முருகன்னு. இந்த பக்கம் கரு இருந்து அந்த பக்கம் கரு இருந்து சவுண்ட் அது மட்டும் தான் எஃபெக்ட், அது மட்டும் தான் ரிவீல் பண்ணுவேனே தவிர மத்தது எதுவும் ரிவீல் பண்ண மாட்டேன். இல்ல நீங்க ஸ்பைடர்மேன் அப்ப நம்ம பசங்களுக்கு டியூன்லாம் போட்டு காட்டினா. இதுக்கு முன்னாடி வந்த 3 ஸ்பைடர்மேன் படம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன், ஸ்பைடர்மேன் வெர்ஷன் மட்டும் பாத்துருக்கேன் நானு. அதை விட இது சூப்பரா இருக்கா? என்ன மெய்ய உனக்கு அதெல்லாம் உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ கேட்கறதுக்காக சொல்றேன். இல்ல ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும், எமோஷனல் ஆங்கிள் இருக்கும், அவ்வளவுதான். இது மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்லல. ஏண்டா எமோஷனல் ஆங்கிள் பாக்குறதுக்கு இது என்ன பாக்கியலட்சுமி சீரியலாடா? இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் சோல்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்து பார்த்தா தெரியும். லவ் ஸ்டோரியா? இல்ல அதுவும் இல்ல, பாருங்க. அது நான் எப்ப இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டா பரணி, இவ்வளவு கேள்வி கேட்டா நான் சொல்லிடுவேன். அதாவது என்னன்னே சொல்ல மாட்டீங்க, ஆனா இங்க உட்காந்து ஐப்பத்திட்டு இருக்கீங்களா? நியாயமாயா அதெல்லாம்? இல்ல சொன்னா நம்ம ஒரு படம் பார்த்துட்டோம்னா, நல்ல படம் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணும். ஆனா சில பேர் படம் பார்க்காம இருப்பாங்க, நமக்கு ஸ்பாயிலர்ஸ் ஆயிரும். அதனாலதான் அந்த சுகுமார் நல்லது. அதுதாங்க வழக்கமா. என்ன உலகத்தை காப்பாத்துவாரு, இல்ல உலகத்தை காப்பாத்த மாட்டாரு, வேற இருக்கும். அதான் கதை, அவ்வளவுதான். நீங்க இதுல காப்பாத்தாம படுத்துங்கிடுவாரு. இல்ல இருக்கு, இதுலயுமே வந்து கதையா இருக்கு. இதுல கொஞ்சம் வந்து ஸ்டோரியா எழுதி டயலாக்ஸ் ட்ரிவனா இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, கனெக்ட் எல்லாம் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. மத்ததெல்லாம் மத்த ஸ்பைடர்மேன்லாம் ஸ்டோரியா எழுதாம யூடியூப் வீடியோ எடிட் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபைட் தானங்க. என்ன தலை, நீ உனக்கு தெரியாததா? உனக்கு தெரியாத இங்க ஆங்கில படமா இல்ல உனக்கு தெரியாத ஒரு இதுவா? இப்படிதான் சொல்றேன், நான் போட்டு பொலன்னு பொழந்தானுங்க நம்ம ஒடிசிக்கு. இது நம்ம சொன்னா நம்மள அடிப்பாங்க. என்ன வந்து ஒரு வாரம் அடிச்சானுங்க போட்டு. சின்ன பையன்லாம் வந்து ஜங்குன்னு அடிச்சான். இவனுக்கு உலக சினிமா தெரியுமா? அதுதானே உனக்கு இது தெரியுமா? உனக்கு கிறிஸ்டோபர் நோலன் யாருன்னு தெரியுமா? ஏண்டா கிறிஸ்டோபர் நோலன் ஏதோ பெரியப்பா சித்தப்பா மாதிரி வந்துட்டானுங்கப்பா. எல்லா வாழ வீசிட்டு வந்துட்டானுங்க. அது இந்த இவனுங்க தான், இந்த மான்செஸ்டர் யுனைடெட் குரூப் தான். இந்த மான்செஸ்டர் நீ பாத்தீங்கன்னா சுகுமாரு, அது இல்லாம அந்த ஐமேக்ஸ் பத்தி பேசுனீங்களா, அதுலதான் கொஞ்சம் நண்பா. இல்ல வினோத், என்னன்னா நண்பா, இப்போ உண்மையாலுமே சொல்றேன் நண்பா, அவனுங்க நம்மள ஒரு ஆடியன்ஸாவே மதிக்கிறது இல்லை நண்பா. நான் இது வந்து நான் சும்மா ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. இப்போ ஐமேக்ஸ்ல ஃபுல்லா எடுக்கிறேன். அப்ப நீ என்னன்னா இந்தியாவை ரொம்ப மதிக்கிற, நான் வந்து இந்தியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்லாம் என்னவோ பேசுற, நீ சந்தோஷம், சூப்பர். அப்போ பிரசாத்ல ஒரு பிலிம் ஐமேக்ஸ் ப்ரொஜெக்ட் இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு 2 ஐமேக்ஸ்ல அந்த 70mm தெரியற மாதிரியாவது பண்ணிருக்கலாம். இல்ல அது நிச்சயமா வந்து டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா சைட்ல கொஞ்சம் பிளாக் வரும், ஆனா ஃபுல்லா வந்து படத்தை காமிக்க முடியும் ஸ்கிரீன்ஸ்ல. ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்ல அதை ஃபுல்லா ஃபிட் பண்ணிருக்கலாம். அப்போ ஃபுல் படம் எவனுக்குமே இந்தியால யாருமே ஃபுல் படம் பார்க்கல, அதான் உண்மை. சோ அந்த 40 தேட்டர் தான் இருக்கானா? அதுதான் நண்பா. அப்போ 40 தேட்டர் இருக்குன்னா சந்தோஷம் நண்பா, ஓகே. பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் தர சந்தோஷம், அது ஓகே, சூப்பர். நீ நார்மல் தியேட்டர்ஸ்க்கு ஒரு வருஷன் தான், என்ன பிரச்சனை அதுல? நீ மக்களுக்கு தானே படம் எடுக்கிற. அப்ப இந்த 40 தேட்டருக்காரனுக்கு மட்டும் படம் எடுக்கிறியா என்ன? 40 தேட்டர்ல பாக்குறவனுக்கு மட்டும் படம் எடுக்கிறியா என்ன? கிடையாது இல்ல. நீ அவ்வளவு பெரிய லாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய லாடுனா எதுக்கு மும்பை வந்து நீ ப்ரொமோட் பண்ற உன் படத்தை? அப்ப என்னன்னா இந்தியன் மார்க்கெட் உனக்கு வேணும், இந்தியன்ஸ் கொடுக்குற டிக்கெட் மணி உனக்கு வேணும். ஸோ யூ நீட் ஆல் தட். அப்போ இந்தியன்ஸ்க்கு வந்து நீ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தரணும் இல்லையா?
ஸோ அதுதான் இங்க அந்த கேள்வி எவனுமே கேட்கல. எல்லாரும் அதை கேட்கணுங்க. அது வந்து அந்த படம் வந்து மோசம் நல்லா இருக்கு அதெல்லாம் ரெண்டாவது, அது கமெண்ட்ரிக்கு உட்பட்டது, அதை விட்டுருங்க. பட் இதுவே ரொம்ப தப்புங்க. நான் வந்து ரொம்ப பெரியது, நான் வந்து இப்படிதான் காமிப்பேன் அப்படிங்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. சினிமாவே ஒரு ஜனங்களுடைய ஒரு இது அது வாரணாசிக்கு சொல்றாங்களே, வாரணாசியுமே ப்ராப்பரா இங்க கிடையாது அவர் ஷூட் பண்ற இதுக்குன்னு சொல்றாங்க. விஷால் ப்ரோ அப்போட அவரு எல்லா ஃபார்மேட்ல ரிலீஸ் அவரு விஷால் அவரு ராஜமௌழி எல்லாம் ராஜமௌழி எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இப்படி ஷுரூடான, இன்னொன்னு பீப்புள்ஸ் பல்ஸா அறிஞ்ச ஒரு ஒரு டைரக்டரு. ஸோ அந்த தப்ப அவர் பண்ண மாட்டார். நீ இப்படிதான் இருக்கணும், பிலிம் ப்ராஜெக்ட்ல தான் பண்ண, அதெல்லாம் அப்படிலாம் அந்த அந்த லூஸ்தனத்தெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அவர் நீட்டா எல்லாத்துக்கும் இது பண்ற மாதிரி பண்ணுவாரு. உண்மையாலுமே வாரணாசி ப்ரொமோஷன்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் ப்ரொமோஷன்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரொமோஷன் ஆரம்பிச்ச ஒரு குரூப் வந்து அவங்க தான். அது இப்போ போனீங்கன்னா பிராட்வேல நிறைய தியேட்டர்ஸ்ல அந்த ப்ரோமோ ஓடிக்கிட்டே இருக்கும். சப்கான்சியஸா அந்த படம் வருதுங்கிற வந்து மைண்ட் செட் பண்ணிட்டே இருக்காங்க. அது செம்ம விஷயம். அது உண்மையாலுமே அது ரொம்ப ஸ்கிரீன் தியேட்டர்லாம் ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க எங்க ஊர்ல. இல்ல அது பெரிய விஷயம் நண்பா. ஏன்னா நமக்கு இப்ப பார்த்தா அது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தெரியும். பட் நீங்க பாருங்க, எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு 2 வருஷம் வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஓடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரோமோ ஓடுது அப்படின்னா எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே ஒரு பாயிண்ட்ல போய் சேர்ந்துரும். அப்போ படம் வருதுங்கிறத அவன் மைண்ட் செட் பண்ணிக்குவான். அந்த பிரம்மாண்டமோ இல்ல ராஜமௌழி படம் அப்படிங்கறது மைண்ட் செட் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாமே கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் வரும். அது அவரு பிராட்வேல மைக்கிள் போயிருந்தேன்னா ஐமேக்ஸ் போட்டாங்க, டெரிஃபிக்கா இருந்துச்சுண்ணா ப்ரோமோவே. வாரணாசி ப்ரோமோவே எப்பா என்ன எடுத்து வச்சிருக்க அப்படி இருந்துச்சு. என்னன்னா விஷால், நீங்க நல்லா பாருங்க, ராஜமௌலியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவரு தன்னை பெரிய கிரியேட்டர்னு எங்கேயுமே சொல்லிக்கிட்டது இல்லை. நீங்க நல்லா பாருங்களேன், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்களேன். அவர் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர நான் சுப்பீரியர், எனக்கு நிறைய தெரியும் அப்படிலாம் பேசவே மாட்டாரு. அவர் எப்பவுமே என்ன பேசுவாருன்னா, ஒரு விஷயத்தை எப்படி பண்ணி முடிச்சோம், அதோட டிஃபிகல்டிஸ் என்ன, இதை பத்தி தான் பேசுவாரு. அவர் எதையுமே தன் தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாரு. இன்னொன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ராஜமௌழி சாரோட ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலி வந்து மொத்த ஃபேமிலியுமே அதுல இன்வால்வ். ஸோ அது வந்து சும்மா பேருக்கு இல்லை, ஹார்ட் அண்ட் சோல். அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைன் பண்ணுவாங்க, இப்படி எல்லாருமே இன்வால்வ்டு. அவங்க வந்து நான் என்னைக்குமே ராஜமௌழி சாரை பாகுபலியிலிருந்து நானியிலிருந்து ட்ராக் பண்றேன். ஆமா, நானி வந்து நானியிலிருந்து ட்ராக் பண்றோம். ஸோ நானியிலிருந்து பாத்தீங்கன்னா அவரு என்னைக்குமே அந்த ஷோல்டர் தூக்கிக்கிட்டதே கிடையாது, அந்த ஓவரா பேசுனதே கிடையாது. அதான் ராஜமௌழி சாரோட பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆடியன்ஸோட சென்ஸுக்கு கரெக்டா இருப்பாப்டி. அதே மாதிரி பிரசாந்த் ப்ரோ ரொம்ப சிம்பிளா இருக்காரு. கொஞ்சம் அந்த கோட் சூட் எல்லாம் போட்டு தேவையில்லை, அது தேவையில்லை. நம்ம வந்து பெரிய படம் பண்ணிருக்கேன், இதை பண்ண அதை பண்ண, நான் யாரு தெரியுமா, அதெல்லாம். ஆனா பிரசாந்த் ப்ரோ நான் தமிழ்ல சொன்னா நான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் அதே மாதிரி வினோத் வந்து புகழ்ச்சியை விட அவர் கிரிட்டிசிசம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொன்னு, அவர் ஒரு மாதிரி யோகி மாதிரி ஆளு, ஒரு சித்தர் மாதிரி. அவர் வந்து தன்னை டிட்டாச் பண்ணிட்டு அவர் எப்பவுமே, நான் அவரோட பேசுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டே இருப்போம். அது வந்து அவர் வந்து அது எதையுமே தலை கொண்டு போய்க்க மாட்டாரு. மேபி அதுதான், அதனாலதான் அவருக்கு அந்த சக்சஸ் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி ஆனா கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா அவரு ரொம்ப எதிர்பார்த்து இல்ல விஷால். இன்னும் என்னன்னா, டு பி ஹானஸ்ட், என்னன்னா வினோத் வந்து தீரன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இது இவரோட ரீமேக் அதான பண்ணாரு அந்த அமிதாப் பச்சன், நேர்கொண்ட. அவரோட கடைசி நல்ல படம் நேர்கொண்ட பார்வை, அதான் உண்மை. ஸோ அது அவர் ரியலைஸ் பண்ணோம், இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் சூப்பர் தான், ஓகே கலெக்ஷன் ஆகுது, வாட் எவர் தட் இஸ். ஆனா அது அவர் கிடையாது, வினோத் கிடையாது. அதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டு அவர் இனி போய் திருப்பியும் வந்து சதுரங்க வேட்டை எடுக்க முடியாது. அப்படி சின்ன டைரக்டர் கிடையாது, பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. பட் கிராஃப்டா அவர் வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செயற்கைத்தனமா இருக்குது, நிறைய இடங்கள்ல ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கு. அவர் அப்படி கிடையாது. நீங்க சதுரங்க வேட்டை எடுத்து சும்மா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஸ்லோ பண்ணி பாருங்களேன், அந்த சீன் கண்டினியூஷனே வேற மாதிரி இருக்குங்க.
ஒரு மாதிரி ஃப்ளோ ஆகும். அந்த மாதிரி நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து இருந்துச்சு அந்த கடைசி ஃப்ரேம் தான் வெளியே விடும். நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே முடியாது. அந்த எக்ஸிகியூஷனோட அச்சீவ்மெண்ட் ரைட்டிங்ல காலம் தூக்கி சாப்பிட்டு பாருங்க. ரைட்டிங்ல நம்ம அப்படியே எல்லாத்தையும் மறக்கடிச்சிருப்போம் நண்பா. அவரு டைலர். பயம் அதுதான் அது சம்வேர் அது எல்லாத்துக்குமே நடக்கும் நண்பா. எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அது நடக்கும் அந்த ப்ராசஸ். அண்ட் இன்னொன்னு அவரை சம்மந்தமே இல்லாம அஜித் சார் கூட்டு போயிட்டு அஜித் சாருங்கிறது மிகப்பெரிய ஸ்கேல் நண்பா, மிகப்பெரிய ரீச், மிகப்பெரிய ஸ்கேல். ஸோ அவர்கிட்ட போய் வெளில வந்து விஜயனங்குட்டை அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு டெக்கேடே காணாம போயிடுச்சு பெச்சுனத்துக்கு. நவ் ஹி ஹாஸ் டு ரீடிஸ்கவர் ஹிம்செல்ஃப். அவரோட ஐ திங்க் அந்த டீம் இருக்குல்ல, அந்த டீம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி ரைட்டிங்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண அவர். அவ்வளவுதான். அதை பண்ணாலே எனக்கு தெரிஞ்ச அவர் அடிச்சு தூக்கிட்டு வந்துருவாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா பிரசாந்த் நீங்க இப்ப ராஜமௌலி பத்தி சொன்னீங்கல்ல, நடுவுல இப்ப ரீசெண்டா ஒரு 1 month முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு பாகுபலி டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. நீங்க டைம் இருந்தா பாருங்க. 4 எபிசோடு தான். படத்தை விட அது அவ்வளவு மாசா இருக்குண்ணே. எப்பா அவங்க யாருமே நம்பலண்ணே ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடுன்னு. அங்க ஆந்திராலேயே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. யாருமே நம்பல. அவங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அடகு வச்சிட்டாங்க. மொதல் படத்துக்கு அவங்க அந்த எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து யாருக்குமே பிடிக்கல. யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் அது பிக்கப் ஆகி அது ஒரு மேஜிக் மிக்சிங். அப்புறம் அதோட ஹிஸ்டரி வேற. பட் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு விஷால் இது மட்டும் கிடையாது. நீங்க இவர் எடுத்து பாருங்க. நீங்க இவர் விஜய் தேவரகொண்டா எடுத்து பாருங்க. அந்த பிரேம் ரெட்டி படத்துக்கு காசு இல்ல. அவங்களுக்கு இவருக்கு யாருக்கு டைரக்டர் சந்தீப் வாங்கா ரெட்டிக்கு அவன் வந்து அது எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா காசு இல்ல. அவங்க ஒரே ஒரு தோட்டம் ஏதோ இருந்திருக்குது. அவங்க பரம்பரையில 5 ஏக்கரோ 6 ஏக்கரோ ஏதோ இருந்திருக்கு சம்திங். அதை வித்து தான் பண்ணிருக்காங்க. அது அடகு கூட வைக்கல, வித்துருக்காங்க. வித்து அதுல வந்த காசு, அதாவது வந்தா வந்துச்சு போனா போகுது. ஸோ என்னன்னா லைஃப் சில டைம் நம்மளோட பிக்கஸ்ட் ரிஸ்க் தான் பிக்கஸ்ட் ரிவார்டு கொடுக்கும். ஸோ அந்த ரிஸ்க் வந்து நீங்க அது வேற வழியே இல்லை. அது சில டைம் எடுத்தான் ஆகணும். அதை ஒரு ரிஸ்கோட நம்ம எவ்வளவு நம்புறோம் அதை அப்படின்ட்டு தான். பிரேம் ரெட்டி வந்து இதை ட்ரூலி பிலீவ்டுங்க. அவர் சந்தீப் வந்து ஒரு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைச்சாரு, அடிச்சாரு. எனக்கு அதோட சந்தீப் இது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் தான். நீங்க அதை ஒன்றும் படமா எடுத்தீங்கன்னா அதுல கருத்தா எரிச்சலா இருக்கும். அந்த ரொம்ப இந்த ஆல்ஃபா மெயில்னு போட்டு அதில் லூஸ் தனமா பண்ணிருப்பான். ஆனா அந்த மேக்கிங் பாருங்களேன். அந்த படம் வெறும் 100 கோடி ரூபா தான் விஷால். வெறும் 100 ரூபா தான் அது. 100 கோடியே 105 கோடியே தான் அதோட மொத்த பட்ஜெட்டுமே. நீங்க அந்த படம் இன்னைக்கு எடுத்த அனிமல் பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டோட ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆளு எடிட்டர். நீங்க அவ்வளவுதான் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுவோம். அப்படி பெஞ்ச் மார்க் நீ அதை மீறவே முடியாது, அதை தாண்டி போகவே முடியாது. யூனிக்கா இருக்கும். அந்த பாட்டு செலக்ஷனே யூனிக்கா இருக்கும். ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணுவோம். அப்படி அது ஒண்ணு இல்ல விஷால். என்னன்னா ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா தன்னை ஐசோலேட் பண்ணிக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே தன்னை ஐசோலேட் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் வரும். இங்க பிரச்சனை என்னன்னா விஷால், தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு மெயினா பிரச்சனை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்தோட டெம்ப்ளேட்டும் ஒன்னே தான். அவன் யோசிக்கிற இடம், எழுதுற விதம் எல்லாமே மெட்ராஸ்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது. ஸோ அதுக்கு வெளியில போய் அவன் புதுசா ஒரு கதையை பிடிச்சிட்டு வர்றது, யார் பிடிச்சிட்டு வராங்களோ அவன் ஜெயிச்சிடறான். இப்போ ஒரு லப்பர் பந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வெறும் அது கமர்ஷியல் படமா பார்க்குறோம், கிடையாது. அது வந்து திருவள்ளூர் சைட்ல அந்த சைட்ல இருக்க அந்த கல்ச்சர் வெளில கொண்டு வந்துடும். அது மறந்துட்டோம் நம்ம ஆக்சுவலா. அந்த கடலூர் அந்த 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 தமிழ்நாட்டு இருக்குல்ல, அது நமக்கு தெரியாது அந்த ஏரியா. அதை பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருப்பாரு தமிழரசன். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கதை. இப்ப நான் நாளைக்கு படம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கமர்ஷியலா ஜெயிக்கிறதுக்கு மெட்ராஸ் படம் எடுக்கலாம். ஐ மீன் இஃப் ஐ எம் இன்செக்யூர், நான் மெட்ராஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு படம், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்து மெட்ராஸ்காரங்களுக்கு போட்டு காமிச்சு நான் வந்து 2 crores படம் எடுத்தேன். என்னோட படம் வந்து 3.5 crores பண்ணிச்சு. வாவ், ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எல்லாம் கூப்பிடுவாங்க, போய் அவார்டு வாங்கிட்டு வாவ் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னு பேசலாம். இல்லை ரொம்ப லக் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுக்கிற அந்த 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா படம் திடீர்னு 20 கோடி கலெக்ட் பண்ணோம். நான் மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆயிடுவேன். தென் ஐ டூ சம் கமர்ஷியல்
ஸ்டஃப் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனால் அது கமர்ஷியல் தான். அப்படியே பண்ணி மேலே போகும். இன்னொன்று இருக்கு, நம்ம ஊரை திரைக்கு கொண்டு வர்றது. இப்போ என்ன படம் எடுக்க சொன்னீங்கன்னா, உண்மையா நான் மனசார ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அவினாசிக்குள்ள இருக்கிற ஒரு கதையை எடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் திருப்பூர் தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், அவினாசி அவனுக்குமே தெரியாது. அவினாசிக்காரனுக்கு மட்டும்தான் அவினாசி என்னன்னு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற அந்த குளறுபடி கதையை ஒன்னு எடுத்துட்டு வந்து அதை கொண்டு போய் நான் தமிழ் ஆடியன்ஸ்க்கோ இந்தியன் ஆடியன்ஸ்க்கோ கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பேன். அது பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஆனா அஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஒரு பயங்கர ஆத்ம திருப்தி இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி டேரிங்கா பண்றவங்க தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் நினைக்கிறேன். மற்றவங்களாம் டைரக்டர்ஸ், இவங்க தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரத்னகுமார் எடுத்துக்கோங்களேன். அவரை நிறைய பேருக்கு பிடிக்காது, அதான் உண்மை. என்ன பெரிய பிடிக்க மாதிரி படம் எடுக்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மனசுல இருக்கும். ஆனா பிடிச்சவங்களுக்கு செமையா பிடிக்கும். இப்ப அவர் டைரக்டரா ஃபிலிம் மேக்கரான்னு கேட்டீங்கன்னா இஸ் அ ஃபிலிம் மேக்கர், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன வருதோ அதை எங்கேயுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. நீங்க குழு சந்தானனை வச்சு எவனாவது வந்து அப்படி ஒரு படம் எடுப்பானா? எடுக்கவே மாட்டான். ஆனா போனடே அப்படி நீ யோசிச்சு பாரு, சந்தானனை வச்சு ஒரு காமெடி படம் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா சந்தானனை வச்சு ஒரு கண்டென்ட் படம் எடுத்திருப்போம் அப்படி. ஸோ அவரோட பார்வை என்னன்னா, அவரோட பார்வை எப்பயுமே பண்ண ஒரு சமூகத்துக்கான ஒரு பார்வை இருக்கும். அதுக்குள்ள பியூட்டிஃபுல்லா ஒரு சின்ன ஒரு லவ் வரும். எல்லா மனிதர்களை வந்து கொஞ்சம் யுனிக்கா ஒரு விஷயத்த காட்டணும்னு அவர் ட்ரை பண்ணுவார். கொஞ்சம் கவித்துவமா, கொஞ்சம் நான் தான் சொல்றேன், கொஞ்சம் மண்டை சூடா இருந்தா எரிச்சலா இருக்கும் ரத்னா படம். என்னடா அவன் ஓவரா பேசுறாங்க, என்னடா மைண்ட் வாய்ஸ் ஓவரா இது பண்றாங்க. ஆனா நீ அவர் கூட வந்து சமாதானமாய் அக்ரி பண்ணி அவர் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன்னா யூ வில் அப்ரிஷியேட் த ஃபிலிம் மேக்கர் இன் ஹிம். நீயும் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மனசார நீ வந்து அதை என்ஜாய் பண்ணுவ. ஸோ அந்த புடிவாக தான் ஃபிலிம் மேக்கிங் நினைக்கிறேன். மிஷ்கின் அண்ணன் எல்லாரும் ஊரே கலாய்க்கு மிஷ்கின் அண்ணன் கால் கடியில ஷாட் வைக்கிறாரு. ஆனா கால் கடியில ஷாட் வச்சாலே மிஷ்கின்னு தெரியுற அளவுக்கு மிஷ்கின் போயிட்டாரு. அவ்வளவுதான். ட்ரெயினுக்கு பயங்கர வெயிட்டிங்னா என்ன பண்ண போறாரு மணில் சொல்லுண்டா. நம்ம ஊர் எடுக்கிறதுக்கு தான் தேரை எரிச்ச கதை ஒண்ணு இருக்கு, அது போக நம்ம தாமரை குளத்தோட கதை இருக்கு. ரெண்டு எடுத்தாவே பயங்கரமா போகுமே, ஏதாவது ரெடி பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவுதான், நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. நான் எனக்கு இந்த ராக்கா இருக்குல்லண்ணா, அது என்ன எப்ப கேட்டாலும் 30% முடிச்சிருச்சு, 40% தான் முடிச்சிருக்கு, எடுத்துட்டே இருக்காங்க. அது என்னதான் கதை, என்னதான் பிரச்சனை? எது இதுவா விருது அட்லிதான் அட்லி அல்ல அர்ஜுன் இல்ல அது அதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே தேர் ஹை பெர்ஃபார்மிங் இண்டிவிஜுவல்ஸ். அட்லி ஆகட்டும் அல்லு அர்ஜுன் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஈகோ சொல்ல மாட்டேன், பட் அட்லி வந்து லிட்டரலா அம்பானி ஃபேமிலி கூட பேசுற அளவுக்கு பெரிய ரைட்டர். ஹி கேன் லிட்டரலி டாக் டு முகேஷ் அம்பானி. அந்த அளவுக்கு ஹஸ் பிகம் சம் ஹியூஜ் ஃபிலிம் மேக்கர். ஹிந்தியில அவருக்காண்டி ஒரு 5 பெரிய ஸ்டார்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. போய் நாளைக்கு கதை சொன்னா ஓகேன்றுவாங்க, அதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நிலைமையில அவர் வந்து அல்லு அர்ஜுன் வச்சு படம் பண்ண வர்றாரு. அண்ட் அல்லு அர்ஜுன் தெலுங்கு சினிமாவோட பெருசாகி இந்திய சினிமா ஆயிட்டாரு. அவர் வந்து புஷ்பா 2 எல்லாம் பிடிக்காம இருக்கலாம், நம்ம எல்லாம் கலாய்க்கலாம். ஆனா ஒரிஜினல் உண்மை என்னன்னா அது 1000 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் போயிடுச்சு. ஸோ அங்க போயிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா, இன்னொன்னு அல்லு அர்ஜுன் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா டு த டாட் எனக்கு இது வேணும்னு பிடிவாதமா நிக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நிச்சயம் ஆல்ஃபா போய் மோதுறப்போ அந்த ஈகோ கிளாஷ் வந்தே தான் ஆகும். அது வந்தாதான் ஆல்ஃபாக்களே. ஸோ இவரும் அட்லியும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அட்லி வந்து ஹீ வில் ஓன் த ஃப்ரேம். நீ யாரா வேணா இரு. நீங்க ஒரு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜவான்லாம் அங்க எப்படின்னா ஹிந்தி சினிமா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மைக் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துருப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பேசுவார் மைக்ல. டைரக்டர் பேசவே மாட்டார் எப்பவுமே. அட்லி தான் முதல்ல மைக் முடிச்சிருக்காரு. அவனுங்க அப்படியே பார்த்துருக்கானுங்க. அட்லி எப்பவுமே வந்து இந்த தமிழ்நாடுங்கிறத பேச மாட்டாரு, ஆனா பயங்கர பாசமிக்க ஒரு ஆள்.
ஸோ காஸ்ட் அண்ட் குரூ ஐ மீன் அவருக்கு இருக்கிற டெக்னிக்கல் குரூ எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து தான் கூட்டு போயிருந்தார். அங்க பாதி வந்து மிச்ச குரூ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி குரூ, ஹிந்தி மராட்டி அந்த குரூ. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுதுன்னா தமிழுக்கு ஒரு லைனு, ஹிந்திக்கு ஒரு லைனு அப்படி பிரிஞ்சுட்டாங்க. ஈகோ பஞ்சாயத்துல பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் உள்ள எல்லாருமே இத்தனையோட ஒரு டைரக்டர் ஷாருக்கானுக்கே மைக் எடுத்து ஷார்ட் சொல்றதா அப்படிங்கிற ஒரு மூடு வந்துட்டு அட்லி இல்ல அந்த டைம்ல ஒரே ஒரு டைம் எவனோ ஒருத்தன் ஆக்ஷன் சொல்லிட்டான். அட்லிக்கு தெரிஞ்சிருச்சு. வந்தாரு, வந்து பேக்கப் கட் பண்ணு, அவ்வளவுதான். ஒரு மொட்டை மாடி ஷாருக்கான் வந்திருக்காரு. சொல்லணும் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு, பாஸ் நீங்க யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, இந்தியாவில உலகத்திலே பெரியவனா இரு, இது என்னோட படம். ஐ வில் ஓன் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். நான் தான் அதை பார்த்து ஓகே பண்ணுவேன், நான் தான் ஆக்ஷன் சொல்லுவேன், நான் தான் கட் சொல்லுவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். அது தப்பு, ரைட், அதெல்லாம் இல்லை. நீங்க அதுக்கு தான் என்ன டைரக்டரா வச்சிருக்கீங்க. இது ஓகே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த செகண்ட் ஐ வில் வாக் அவுட். நீங்க என்னமோ எடுங்க, நல்லபடியா எடுங்க, முடிங்க. பட் என்ன டைரக்டரா நிறுத்தாதீங்க. ஷாருக் கான் சாரி கேட்டதுக்கு அப்புறம் தாங்க அட்லி உள்ள வந்தாரு, திருப்பியும் எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பாலஜைஸ் பண்ணி இல்ல இது இந்த மாதிரி குரூப்பிசம் பண்ண மாட்டோம், எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அட்லி திருப்பி ரெஸ்யூம் பண்ணாரு. அந்த புடிவாதம் தான் ஜவான். நீங்க உங்களுக்கு ஜவான் பிடிக்காமே போஇருக்கலாம், ஆனா அது வந்து அட்லி என்ன நினைச்சாரோ அது 100% வந்துடும். ஸோ அப்படி ஒரு புடிவாதமான டைரக்டர். ஸோ ஹீ நோஸ் டெக்னாலஜி பத்தி எல்லாம் பேசினா அட்லிக்கெல்லாம் நல்லா தெரியும். சங்கரோட அசிஸ்டன்ட்டுங்க, எல்லாம் தெரியும், என்ன பண்ணணும், எப்படி வரும், எல்லாம் தெரியும். அரசன் என்ன பிரதர், அரசனை பத்தி அவரு எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்களே சொல்லுங்க. இருங்க ஃபர்ஸ்ட் ராக் ஆப் மட்டும் சொல்லி முடிக்கிட்டு வந்த படம் இப்ப என்ன நிலைமையில இருக்கிற அதுக்குள்ள அனில் வந்துரும். அனில் சேம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அனில், அதை பின்னாடி பேக் பண்றது சன் பிக்சர்ஸ். அவங்க வந்து பெரிய ஃபோர்ஸ், அவங்க இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஈவன் இஃப் தே ஹேவ் சம் ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனலா ஏதாவது கிளாஷ் இருந்தா கூட அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நடுவில் சார்ட் அவுட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் இருப்பாங்க. தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்ல. இப்போ அல்லு அர்ஜுனும் அட்லியும் வந்து சும்மா சின்ன பசங்க கிடையாது சண்டை போடுறது. கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் தான் வரும். பர்சனலா அல்லு அர்ஜுனை வந்து அட்லிக்கு பிடிக்காம அட்லி அல்லு அர்ஜுனுக்கு பிடிக்காம இருக்கு, அதெல்லாம் கிடையாது. கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வரும். இன்னொன்னு அல்லு அர்ஜுனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டைரக்டருக்கு சமம், அவ்வளவு விஷயம் அல்லு அர்ஜுனுக்கு தெரியும். ஸோ இந்த 2 கிளாஷ் இருக்கும். பட் அது வந்துருங்க ஏங்க, அதுதாங்க படம், படத்தோட பியூட்டியே அதுதாங்க. எதுவுமே கிளாஷ் ஆகாம டைரக்டர் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டி ஆக்டரும், ஆக்டர் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டி டைரக்டர் இருந்தா அந்த படம் மொக்க படமா இருங்க. இந்த மாதிரி சண்டை பிடிச்சி வர்ற படங்கள் தான் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா காரசாரமா இருக்கும். ஸோ நிச்சயமா இருக்கும். அரசன் தலைவன் வந்து விடாம நைட் ஷூட் போடுறான், போய் சொல்லுங்க சரா மாதிரியே நடிச்சுட்டு இருக்கிற உண்மை, செம்மையா நடிக்கிற. அப்படி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டாலும் ஓடிடுற அப்படி ஆளு போய் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அண்ட் என்ன அவங்க ஏன் வெயிட் பண்ணி அரசன் பண்றாங்க அப்படின்னா வெறும் கண்டென்ட்டா இந்த படம் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க. ஏன்னா ரொம்ப கண்டென்ட்டா உள்ள இறங்கி போயிடுச்சு அப்படின்னா கலெக்ஷன் வராதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. சிம்புக்குன்னு ஒரு மாஸ் ஒன்று இருக்கு, அந்த மாசோட கண்டென்ட்டையும் சேர்த்து தெளிவா பண்ணணுங்கிறதுல அது வந்து ஆக்சுவலா ப்ரொடக்ஷனாவே பெரிய படம். நிச்சயமா நாம வந்து எப்படி நினைச்சிட்டு பண்ணா வட சென்னை மூட்ல தான் அந்த படத்தை இன்னும் பார்த்து நாம அப்படிதான் நம்ம மைண்ட்ல யோசிச்சா அதான் இமேஜினேஷன் வரும். ஆனா அது அரசன் கிடையாது, பெருசா இருக்கும் படம், பெருசா இருக்கும். அண்ட் பண்ணிடுவார் தலைவி எங்க டக் டக்குன்னு வருவான். 6 மாசத்துல படம் வருதுங்கிற, அப்புறம் பார்த்தா திடீர்னு 3 வருஷம் தலைவன் ஸ்லோவாயிரும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிம்புவை பொறுத்த வரைக்கும் சிம்புவோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா அவருக்கு இந்த கடன்கள் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து இப்போ அவசரமா இந்த கடனுக்காண்டி நடிக்க ஏன்னா எல்லா மோஸ்ட் நடிகர்கள் கடனுக்காண்டி தான் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, அதை கழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஸ்பீடா நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவசரம் வந்து சிம்புக்கு கிடையாது. அதனால நிறுத்தி நிதானமா அடிக்கணும்னு நினைக்கிறார். ஒன்னு அடிச்சாலும் ஒரு 500 கோடிக்கு அடிக்கணுங்கிற அந்த மீட்டர்ல ஏன் இதை சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்றேன். அல்லு அர்ஜுனும் சிம்பு, ராணா டெக்போட்டி இவங்க எல்லாம் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவங்கெல்லாம் வந்து 20 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம்
மெட்ராஸ்ல வந்து டி நகர்ல சும்மா இவங்கெல்லாம் ஃபேமஸா சும்மா ஜாலியா கிரிக்கெட் விளையாடுற குரூப் இதெல்லாம். நீங்க அல்லு அர்ஜுன் கிட்ட இருக்கிற இந்த கமர்ஷியல் நீங்க இது பாக்குற இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சிம்பு சொல்லி தந்தது. சொன்னா சிரிப்பாங்க, ஆனா இதான் உண்மை. நிறைய விஷயங்கள் சிம்புக்கு வந்து கமர்ஷியல் ரொம்ப தெளிவா தெரியும். பிரச்சனை என்னன்னா தலைவன் கொஞ்சம் ஸ்லோ, அதான் பிரச்சனை. ஸோ பட் ஐ திங்க் அரசன் வரும்போது அந்த விட்ட டைம் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி கரண்ட்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் சிம்பு. நடந்தா சூப்பர்ண்ணே. இல்ல வந்துருவாரு நண்பா. நல்ல நல்ல மனுஷன் நண்பா இருந்தாரு. அதான் நல்ல மனுஷன், நல்ல மனசுக்காரன். அதெல்லாம் வந்துருவான், அடிச்சு பிடிச்சு வந்துருவான். அது வந்துடும். சூப்பர். சரி நண்பர்களே, சும்மா வந்தேன் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போலான்னு. பரணி நல்ல தேங்க்யூ. பரணி, பிரகாஷ் தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நாளாச்சு வந்தீங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. வரேன் நண்பா, கண்டிப்பா வரேன். இந்த வந்தேன்னா வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய். தேங்க்யூ நண்பா. பாய்னா. பாய் 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 நண்பா. பாய் நண்பா. ஆனா விஷால் எனக்கு டக்கு 2 செகண்ட்ல தூக்கி வாங்கி போட்டுச்சு. எப்ப கூப்பிட்டாலும் சிம்பு ஓடிடுறாரு அப்படின்னாரா, ஓடிடுறாரா இல்ல ஓடி வந்துடுறாரா அப்படின்னு சொல்லாம விட்டாரா, 1 செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் சரி ஒண்ணும் இல்ல, பாஸ்ட் சொல்றாரு இல்ல என்ன அனில் நான் டென்ஷன் ஆயிட்டேன். பார்த்த பல்தான் எப்ப பல்தான் பேரை மாத்தின அனில் பல்தான். அவர் ஜனநாயகம் டைம் ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் டேட் போட்டாங்களோ அந்த வீக்ல இருந்தே மாத்திட்டேன். ஓகே ஓகே. டாக்ஸிக்க பத்தி கேட்கலாம்னு பார்த்தேன், பிரசாந்த் அண்ணன்ட்ட அனுப்பி விட்டு. என்ன கேட்க போறீங்க டாக்ஸிக்க பத்தி சொல்லுங்க. இல்ல அதானே, என்ன வரது படம் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தான். அவர் ஒண்ணும் இல்லைங்க, அவர் அனிமலுக்கு எப்படி எல்லாம் கழுவி ஊத்துனாரோ அதை விட 2 மடங்கு கழுவி ஊத்துவாரு. 1 வருஷம் கழிச்சு படம் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அந்த படம் மேக்கிங் சூப்பரா இருந்துச்சுன்னு இப்ப அனிமலுக்கு சொன்னார்ல, அதே மாதிரி சொல்லுவாரு. ஆனா அட்லி எத்தனை தடவை தான் ஜவான் செட்ல கோவப்பட்டாருன்னு தெரியல. வந்து இதுக்கு முன்னாடி கோவப்பட்டாரு தான் சொன்னாரு, ஆனா அது வேற ரீசன். அடுத்தது சரி ரைட் வரட்டும் படம். ஆனா ஒன்னே மட்டும் சொல்ல விரும்புறாங்க, அட்லி படம் வர்றதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் படமும் இன்னொரு அல்லு அர்ஜுன் படமும் வந்துடும். மொத்தம் 2 அல்லு அர்ஜுன் படம் வந்துடும். அட்லி படம் வர்றதுக்கு முன்னாடி என்னங்க படமும் ரிலீஸ் ஆயிரும். ஆமா என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுதான் உண்மை. அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏங்க அப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த படம் வராதா ராக்கா? ஆமா பல்தான், என்ஜாய். என்ஜாயா? ஏங்க நீங்க யாரு பாது சவுண்டா இருக்கு வாய்ஸ் கேட்க. ஏய் வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குதுடா, ஒரு மாதிரி. தம்பி தான் விஷால் ப்ரோ. மோகன், நீங்க பேசுறதோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அதிகமா இருக்கு மோகன். அப்புறம் பரணி நிறைய பேர் ஸ்பீக்கர் வச்சு கொடுத்துருந்தாங்க, நானும் அக்செப்ட் பண்ணேன். பட் வந்து என்னால வர முடியல ஸ்பீக்கருக்கு. ட்ரை பண்ணீங்களா? என்ன ப்ரோ, நான் இப்பதான் பார்த்தேன், இப்பதான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். சரி ரைட் ஓகே டன். அதே அல்லு அர்ஜுன் படம் வந்து படம் கூட டக்குன்னு ரெடி ஆயிரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் லோகேஷ் படமும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அட்லி படம் வரும் அப்படிங்கிறது தான் தகவல். லோகேஷ் படம் அடுத்த வருஷம் வந்துடும்லண்ணா? லோகேஷ் படம் அடுத்த வருஷம் வந்துடும். லோகேஷ் படமும் வந்துடும், பேசில் படமும் வந்துடும். அது ஷூட்டிங்காவே இஷ்யூவா இல்ல? இல்ல இவர் சொன்ன காரணம் எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு வந்து இஷ்யூவெல்லாம் தெரியல. சிஜியால அவ்வளவு டைம் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல சிஜியாலையும் பிளஸ் வந்து மேக்கிங்னால அட்லி வந்து நார்மலா வந்து 10 ரூபா படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வருவாரு. ஆஹா 10 ரூபா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. சரி இருந்தாலும் 10 ரூபா சொல்றாரு, மார்க்கெட் இருக்கு எடுத்தலாம்னு சொல்லி உள்ள வருவாங்க. ஒரு 20% ஷூட்டிங் போகும்போது அது 10 ரூபா காலி ஆயிரும். இல்லையா, முழு படம் இருக்குன்னு சொல்லிட்டு 10 ரூபா காலி ஆயிடுச்சு. மீதியா நான் இப்பதான் ட்ரெய்லருக்கான சீன்ஸ் எடுத்திருக்கேன், வாங்க படம் எடுப்போம் இனிமேல் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஓ அப்படிதான் மயில்சாமி ஏதோ ஒரு படத்துல ஆட்டோ ஏற்றமோ வடிவல என்னது இங்க இறங்கணுமா, நாங்க போக வேண்டிய ஊர் எங்கேயோ இருக்கும் பாருல, அந்த மாதிரி அட்லி இனிமேல் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். தெலுங்கு ரைட்டர் காமெடி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அனில் ரவிப்படி நினைக்கிறேன். அவரு இன்னும் சேர்த்து காமெடி. அதுதாங்க கொஞ்சம் சர்க்கா இருக்கு. எதுக்குங்க அவரு இந்த படத்துக்கு? எந்த படத்துக்கு? எனக்கு அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் அப்படி வரது மிஸ் எனக்கு பேக் தான். அட்லியே ஒரு ரைட்டர் வேணா விஜயவேந்திர படத்தை வச்சுக்க போறாரு. அப்படிலாம் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வச்சுட்டு போறாரு. இது ஒரு மாதிரி ஜானரு வேற எங்கேயோ போகுது இல்லைன்னா, இது அது எங்கேயோ போகுது அது கிடையாது. ஆனா இப்ப இன்னைக்கு அந்த திரிவிக்ரம் வெங்கடேஷ் படம் AK-47 அதுல வந்து இன்னைக்கு 3வது ப்ரோமோ விட்டுருந்தாங்க.
அது உண்மையாலுமே அனில் ரவி இப்படிதான் எடுத்திருக்கிற அப்படியா அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் இல்லை. அண்ணா இது திருவிக்ரம் படம் தானே ஏங்க உண்மையாலுமே திருவிக்ரம் தான் எடுத்திருக்காரு, எனக்கு புரியல. இல்ல இல்லைங்க, அனில் ரவி இப்படிதான் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகம் இல்லாமல் இல்லைங்கிற. திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு அனில் ரவி இப்படி மாதிரியே ஒவ்வொரு டீசர் ஒவ்வொரு இதுவும் அதே தான் வருது, ஒவ்வொரு ப்ரோமோ டெய்லியுமே சந்தேகம். திருவிக்ரம் படமான கேட்டகரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி. விசுவல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் விசுவல்ஸ் மாதிரி இருக்குங்க. சீரியல் டிவி சீரியல்ல போடுவாங்கல்ல இந்த ஹிந்தியில பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, திருவிக்ரம் படம்லாம் இப்படிலாம் இருக்காது. அது ஓரளவுக்கு அதாவது அந்த ஆச்சு மேக்கிங்காவும் நல்லா இருக்கும், கமன் பீஜமும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு என்ன சொல்றது மேக்கிங் நல்லா பண்ணுவாரு. திருவிக்ரம் படம் மேக்கிங் சூப்பரா தானே இருக்கும். யாரும் நடுவில் கூப்பிட்டாங்க, யாரு பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. நானா பாலா சொல்லுங்க சொல்லுங்க. ஆகஸ்ட் 3 ஏதாவது ஒளி ஏதாவது தெரியுமா? ஒளியெல்லாம் தூரத்துக்கு போயிடுச்சு, அப்டேட் வரும். ஆனா ஏதோ ஒரு அப்டேட் வருது, அது உறுதி. என்ன அப்டேட்லாம் என்ன கேட்காதீங்க, இப்போதைக்கு தெரியல. திங்கட்கிழமை ஹலோ அதான் நீ தேதி என்ன 29 சரி 1ஆம் தேதி போல ஏதாவது கேட்போம். ஏன்னா அவங்க கேட்கறதுக்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சீரியஸா. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னா பரவாயில்ல, கேட்டு சொன்னா ப்ரோ இதோ சொல்றோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கு. அப்படின்ட்டு பார்ப்போம், 1ஆம் தேதி போல கேட்போம். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்போம், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லுவோம். டான்சிங் ரோஸ் பிரகாஷ் ப்ரோ. சரி சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பிரதர் என்ன சூர்யா 47 தீபாவளிக்கு வருதா? ஸ்டார்டிங்லயே அதான் பேசணும், சூர்யா 47 தீபாவளி. அப்படியா? நான் இப்பதான் வந்தேன் பிரதர். யா தீபாவளி தான் பிளான். ஓகே, அதுக்கு பேர் இன்னும் வச்சிட்டாங்களா பிரதர்? இன்னும் தெரியல. வக்கீல அதனால சூர்யா 47 பேசிட்டு இருக்கோம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா ஒரு அப்டேட் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பிரதர். நீங்க சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க, எந்த டைட்டில் வைக்கலாம்னு சொல்லுங்க. நம்ம யோசிச்சு அதாவது டைட்டில் வரைக்கும் அதான் இவரு டைட்டில் பரணி டைட்டில் வச்சிட்டாரு. என்ன விஷயம் புரியல. இல்ல தீபாவளிக்கு வருதுன்னா டைட்டிலாவது ரிவீல் பண்ணலாம். ரொம்ப கடைசி 30 இப்பெல்லாம் என்ன பண்ணாலும் கடைசி 30 நாள் தாங்க ப்ரொமோஷன்லாம். என்ன மூச்சை போட்டாலும் சரி, நம்ம பாட்டில் ஒரு ரெடியா இருக்காங்க. ஒண்ணு கடைசி 30 நாள் ஹெவி ப்ரொமோஷன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு இன்ஸ்டால ரீல் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சாங் வேணும். அவ்வளவுதான், மீதி நாங்க பாத்துக்கிறோன்றாங்க. அவங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர் நாங்க ஹூக் ஸ்டெப் போட்டு அவங்களை வந்து தூக்கி விடுறோம் இருக்காங்க. இப்ப நீங்க ஓம் சொன்னீங்களா, ஓம் சிங்கிளே அப்படித்தானே. ஓம் சிங்கிளே பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு நேற்று கேட்கறப்ப பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு சூப்பரா இருக்கு கேட்க ஏன்னு சொன்னீங்க. அதுலயே நீங்களே ஒரு காரணத்தை சொல்லிட்டீங்க. இன்ஸ்டால அந்த லைனை எடுத்து போடுறாங்க ஸ்பெசிபிக்கா அப்படிங்கிறீங்க. அதுதான் முக்கியம். இங்க அப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்க சம்பவக்காரி சொல்றீங்க, சம்பவக்காரியே அந்த படத்துக்கு சம்பவம் பண்ணதே அதுதான். நீங்க காமெடி அடுத்ததெல்லாம் அடுத்த விஷயம். அந்த ஒரு பாட்டு ரொம்ப சுமாரான பாட்டு தான். இத்தனைக்கு சான்றோட மூக்குல தான் பாடினாரு, வாயில கூட பாடல. மூக்குல பாடி அந்த பாட்டை ஹிட் ஆக்கி விட்டாரு. விஷுவல் அங்க வாங்க. அதுதாங்க, நீங்க அந்த பாட்டு ரிலீஸ் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி விஷுவலா வந்துச்சு உங்களுக்கு. இதுதானே அதத்தாங்க, அந்த ஒரு ஹுக் ஸ்டெப் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டாங்க. அது ஸ்டெப்பும் கிடையாது. பாபா பாஸ்கரை பேன் பண்ணணும்னு சொல்லுவேன் அந்த பாட்டை பார்த்தா. அந்த அளவுக்கு மோசமான ஸ்டெப். சான்றோட பாடுறதே நீ பாட்டுன்னு சொல்ல, 2 காம்பினேஷன் சேர்த்து அந்த பாட்டு எப்படி எங்கிட்டோ போயிருச்சு. ரீல்ஸ் அதாவது ஒண்ணுதான், இந்த காத்தடிச்சனால கொடி அசைஞ்சனால காற்று அசைஞ்சதா, காற்று வந்ததாங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஹிட் ஆனதுனால அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியுதா, இல்ல உண்மையாவே நல்லா இருக்கா அதனால ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஆக்சுவலா எனக்கு என்ன பொறுத்து பாட்டும் சரி டான்ஸ் ஸ்டெப்பும் சரி மோசமானது இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு வகையில் எப்படியோ வந்து அந்த படத்துக்கு அது நல்லதா அமைஞ்சிருச்சு. சூப்பர். இதனால அந்த அடுத்தடுத்த படங்கள் பூரா பாபா பாஸ்கரே மாஸ்டரா போட்டு போறாங்க. நாளைக்கு போறீங்களா ஸ்பைடர்மேன்? நான் ஞாயிற்றுக்கிழமை தாங்க போறேன். இந்த படத்தை வந்து பையனோட சேர்ந்து பார்க்கலாம். நான் 2வது தடவை பார்க்க மாட்டேன். அது ஹாலிவுட் படத்தை 2வது தடவை எனக்கு பார்க்க பொறுமை பத்தாது. முதல் தடவை பார்ப்போம், அது டேரக்டா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துரும் புக் பண்ணிட்டேன் பையனுக்கு சேர்த்து. ஏன்னா அவன் அந்த பொம்மை இந்த வாட்டருக்கு என்ன ஸ்பைடர்மேன் பொம்மை வேணுங்கிறான். எதனால ஸ்பைடர்மேன் அவா தேட்டரை கொண்டு போய் முதல்ல பாரு, இன்னும் ஸ்பைடர்மேன் ஆசையே விட்டு போயிருவா, கூட்டு போகலாம். அந்த ஐடியா அருணாச்சலம் சுருட்டு சீன் மாதிரி கிரியேட் பண்ணலான் இருக்கேன். எந்த தேட்டர்னா? மெகா ஸ்டாரே போட்டுங்க போதும்.
பெரிய தேட்டர் என்ன போகுதுன்றீங்க மெகாஸ்டாரே. இல்லங்க டால்பி ஸ்கிரீன் அது இது நீங்க இதுல பாருங்க அதுல பாருங்க எதுலயோ பாருங்க. ஒரு நிமிஷம் எதுக்கு இந்த வேலை? இருங்க டால்பி ஸ்கிரீன் பாத்திருக்கீங்க, பிஎல்ஓ பாத்திருக்கீங்க, ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாக்கலாம். என்ன டிஃபரெண்டா அதுல இங்கிலீஷ்ல போடுறேன் அதை தமிழ்ல போடுறேன். ஆனா தமிழ்ல பாக்கணுங்கிறதா வந்துட்டேன். மெகாஸ்டார் நீங்க குறைச்சலா இடம் போடுறீங்க. நான் குறைச்சல இடம் போடலையே. நான் ஏதாவது சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே? ஏன்னா அதான் உங்களுக்கு டால்பி ஸ்கிரீன் இருக்கு அங்க போக வேண்டியதானே. திருவூர் பக்கத்துல போனீங்கன்னா போய் பார்க்க சூப்பரா பாக்கலாமே. நீங்க எதுக்கு சார் நமக்கு டொம்பு பக்கத்துலயே இந்த மெகா ஸ்டார் அது போகுதுன்னு சொன்னா விட்டுருவீங்கன்னு நினைச்சு சொன்னேன். கடைசியா பார்த்தா அதுக்கும் இப்ப ஒரு காரணத்தோட வர்றீங்க. சாரி பிரகாஷ் சார். பிரகாஷ் ப்ரோ டால்பி நல்லா இருக்கா ப்ரோ? டால்பி நல்லா இருக்கா? நான் அந்த படத்துல கருப்பு 10 நிமிஷம் தான் அதுல பார்த்தேன். எனக்கு பெரிய டிஃபரெண்டா தெரியல. அதுல கருப்பு முதல் ஒரு 16 நிமிஷம் அதுல பார்த்தேன். அந்த அதாவது சூரிய என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் அதை பார்த்துட்டு டேரக்டா பிளாஸ்ட் பார்க்க ஓடி போயிட்டேன். நம்ம தேட்டர் செகண்ட் கிடையாது. பிவிஆர்ல சென்னையில பாத்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன் வேணா உள்ள போலாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாங்க எல்ஏ சினிமாஸ் காட்டுறது திருவெரும்பூர் பக்கம் போன போது உள்ள போறப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்கிரீன்ல வேணா உள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. அதனால மெயின் ஸ்கிரீன்ல போய் டால்பில போய் உட்காந்து கருப்பு ஒரு 20 நிமிஷம் பார்த்தேன். ஒரு 16 நிமிஷம் 20 நிமிஷம் சூரிய என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஷோ டைம் வந்து டக்கு நாங்க பிளாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். பிரதர் நாளைக்கு ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆகுது இல்லையா? அது வந்து டைரக்டா போய் பார்க்கலாமா இல்ல இதுக்கு முன்னாடி எதுங்காச்சும் அந்த மூவி பாத்துருக்கணுமா? அது பரணி டிபார்ட்மெண்ட் விஷால் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அவெஞ்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு 19 படம் லிஸ்ட் அனுப்பிச்சு இதை பாரு அதை பாரு எதையோ பாரு எதையும் பாக்கலையா சும்மா இரு வீட்டுல அப்படின்னு சொல்லி உயிரெடுப்பாங்க. அதனாலே வெறுப்பாயே எப்பா இந்த படம் பார்த்தா புரியுமா புரியாதா? புரியும். ஆனா தேட்டர்ல அவன் எதுக்கு கை தட்டுறான்னு நமக்கு புரியாது. எவனோ எதுக்கும் கை தட்டிட்டு போறான். நான் படம் பார்க்கும்போது எனக்கு கதை புரிஞ்சா சரி. அவன் ஏன் கை தட்டுறான்னு எனக்கு புரியணும் அவசியம் இல்ல. நான் படம் பாக்குறேன் படம் கதை புரிஞ்சா சரின்னு நான் பேச படத்தை பார்த்தேன். நீங்க அதை பாரு இதை பாரு அதுக்கு முன்னாடி இது வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடுவுல இது வந்திருக்கு ரெண்டுக்கும் நடுவுல 2.1ங்கிற மாதிரி இது ஒண்ணு வந்திருக்கும் இதையும் பாரு அதையும் பாரும்பாங்க. நீங்க 19 படம் 20 படம் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதுலயே போயிடும் லைஃப். அதனால படத்துல கைதியில வர இவரு வருவார்ல தேட்டர்ல கத்துறாங்கல்ல அதுதான் ஓகேவா வைப் இருக்கா தெரிஞ்சிச்சுன்னா கூட இல்ல பரணி தெரியாதனால அங்க நமக்கு எது மிஸ் பண்ணல. தெரிஞ்சா கூடுதல் பூஸ்ட் அவ்வளவுதான். அது தெரிஞ்சிச்சுன்னா கூடுதல் பூஸ்ட் கூடுதல் ஹையே தவிர அங்க எதையுமே நம்ம மிஸ் பண்ணல. கதையில பார்க்க படத்துல அதனால லியோல எது மிஸ் ஆச்சா கிடையாது. விக்ரம்ல அந்த ஏதாவது கனெக்ஷன்னால ஏதாச்சும் மிஸ் ஆச்சு கிடையாது. ஆனா ஏதோ ஒன்று கத்துறாங்க ஏதோ ஒரு வைப் இருக்கு சூப்பர் அப்படியே படமா பாக்குறது. அதனால எதுவுமே படத்துல இருந்து நமக்கு எதுவும் குறையா தெரியாது. ஓகேவா? சரி ரைட்டு போங்க. 19 படத்தை பாத்துட்டு போங்க. பார்க்கணுமா வேணாமா வேற எதுங்காச்சும்? நீங்க ஸ்பைடர்மேன் பிரான்சைஸ் மட்டும் பாத்துட்டு போங்க. மத்ததெல்லாம் நிறைய இருக்குது பட் வேணாம் நீங்க இது பாத்தீங்களா? ஸ்பைடர்மேன் எத்தனை இருக்கு பிரதர்? ஸ்பைடர்மேன் முன்னாடி இருக்கு பாத்துட்டு மத்ததெல்லாம் நிறைய இருக்கும் பாரு. 3 ஸ்பைடர்மேன் இருக்கு. 3 இருக்குங்களா? 3 4 ஒரு நிமிஷம். ஸ்பைடர்மேன் 3ங்க. ஹோம் கம்மிங் நோவே ஹோம் பார்ட் 1 கரெக்ட்டா? 2017 2019 2021 பாத்துட்டு போங்க 3மே. சரிங்க ஓகே நாளைக்கு பாத்துட்டு வாங்க பாருங்க. சீக்கிரம் காலைல 8 மணிக்கு போலாமா? நம்ம குழப்பத்திலே இருக்கிறாரு. நாளை சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் போட்டோம் பாப்போம். ஓகே பாய். நாளைக்கு எல்லாம் ஸ்பைடர்மேனை பாத்துட்டு வந்து ஸ்பாயிலர் இல்லாம கதையை சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பாக்குற வரைக்கும். நாளைக்கு காலையில ஷோ பண்ணேன்னா ஸ்பேஸ் வருவேன். நான் ஈவினிங் ஷோ பண்ணேன்னா ஸ்பேஸ் வர மாட்டேன். ஸோ அதுதான். சரி ரைட் ஓகே பாய். நாளைக்கு யார் வந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸ்பாயிலர் பேசாம போட்டிடலாம். பாய் பாய் பாய். சொன்னாலும் புரியாது. ஆமா அது தனி டிபார்ட்மெண்ட். சரிங்க ஓகே பாய்.